2 என்ஜினுக்குமே காமன் ஃபேக்டர் ஒண்ணே ஒண்ணுதான். ஃபியூயல் போறது ஒண்ணுதான். அதுல ஃபியூயல்ல ஏதாவது கன்டாமினேஷன் இருந்தால் மட்டும் ஆகும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா அந்த கன்டாமினேஷனுக்கு பாசிபிலிட்டியே இல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம பேசியிருக்கோம். அத பத்தி எப்படி அத வந்து டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு தடவையும் சர்டிஃபை பண்ணி, அது வந்து கன்டாமினேஷன் இருந்தா மெஷினே உள்ள விடாத மாரி எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லா சிஸ்டமும் இருக்குது. பேக்கப் சிஸ்டம் இருக்கு. அதனால அதுவும் வாய்ப்பு இல்லங்கும்போது இது எப்படி நடந்திருக்கும்? எப்படி நடந்திருக்கும்னு ஒரு பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்ம இத பத்தி தெளிவா விளக்கியிருக்கிறோம். 2 என்ஜின் இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது ஈவன் கண்ட்ரோல்ல இருந்து, சாஃப்ட்வேர்ல இருந்து எல்லாம் தனித்தனி. அதே மாரி நம்ம சொல்லியிருக்கிறோம். அந்த வால்வ் வந்து ஷட் டவுன் பண்ணாது. ஓப்பன் தான் பண்ணும். அதாவது இந்த ஃபியூயல் வால்வ் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து ஃபெயில் சேஃப்ங்கிறது. அதாவது ஏதாவது ஒரு கரப்ஷன், ஏதாவது ஒரு கரப்ட் ஆயிருந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாஃப்ட்வேர்ல அல்லது ஏதாவது ஒண்ணு பக் இருந்தது. ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னா, அது ஓப்பன் பண்ணிக்கும். ஃபுல்லா ஓப்பன் பண்ணி ஃபுல்லா என்ஜின் ஓடும் ஒழிய ஸ்டாப் பண்ணாது. கார்ல, பைக்ல மாரி நம்ம த்ராட்டில் போயிடுச்சுன்னா ஐடியலுக்கு போயிரும். அது மாரி போகாது. இத பத்தி நம்ம விளக்கியிருக்கோம். இவ்வளவு விளக்குன பிறகு இவ்வளோ தூரம் நமக்கு அ அ இதெல்லாம் பார்த்த பிறகு இது வந்து கொஞ்சம் திடுக்கிடமா ஒரு புது தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த ஃபியூயல வந்து நம்ம அது ஏற்கனவே நம்ம வீடியோலயும் சொல்லியிருக்கோம். இது வந்து பைலட்டுக்கு மட்டும் தான் அவரு மட்டும் தான் கண்ட்ரோல் இருக்கு. ஃபியூயல் கட் பண்ணலாம், ஆ ஆன் பண்ணலாம். இதுக்கு மத்தபடி எந்த சாஃப்ட்வேர்க்கும் இல்ல. அந்த மாரி கண்ட்ரோலே கிடையாது. அப்படி ஏதாவது கண்ட்ரோல் ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா, அது வந்து கட் பண்ணாது.